வறுமை, சமத்துவமின்மை இந்த ரெண்டு வார்த்தைகளையும் நாம செய்திகள்ல, விவாதங்கள்ல தினமும் கேட்டுக்கிட்டே இருக்கோம். ஆனா உண்மையில வறுமைனா என்ன? வெறும் பணமில்லாதது மட்டும்தானா? இல்ல. இந்த விளக்கத்துல ரொம்ப சிக்கலான இந்த சமூக பொருளாதார புதிர நாம ஆழமா, முழுமையா புரிஞ்சுக்க போறோம். வாங்க நம்ம என்னவெல்லாம் பார்க்க போறோம்னு ஒரு சின்ன அவுட்லைன் பார்த்திடலாம். முதல்ல வறுமைனா பணத்தை விட பெருசுன்னு புரிஞ்சுக்க போறோம். அப்புறம் அதோட வெவ்வேறு முகங்கள் என்னென்னன்னு பார்ப்போம். அதை எப்படி அளக்குறாங்க, அதோட சமத்துவமின்மைக்கு என்ன தொடர்புன்னு ஆராய்வோம். கடைசியா சில பொதுவான கட்டுக்கதைகளை உடைச்சு நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். சரி, முதல் பகுதிக்குள்ள போலாம். வறுமைன்னு சொன்ன உடனேயே நம்ம மனசுக்கு வர்றது பணப்பற்றாக்குறை தான். ஆனா அது ஒரு பெரிய பனிமலையோட நுனி மட்டும்தான். உண்மை அதை விட ரொம்பவே ஆழமானது, சிக்கலானதும் கூட. யோசிச்சு பாருங்களேன், ஏழைன்னு ஒருத்தரை சொல்லும்போது நாம உண்மையா எதை வச்சு சொல்றோம்? இந்த கேள்விக்கான பதில் நாம பொதுவா நினைக்கிறத விட ரொம்பவே ஆழமானது. ரொம்ப அடிப்படையா சொல்லணும்னா, வறுமைங்கிறது ஒருத்தரால தன்னோட அடிப்படை தேவைகளான சாப்பாடு, துணி, தங்குறதுக்கு இடம், படிப்பு, ஆரோக்கியம் இது எல்லாம் கூட பூர்த்தி செய்ய முடியாத ஒரு நிலைமை தான். இதுதான் அதோட கோர் டெஃபினேஷன். இங்க தான் ஒரு முக்கியமான விஷயம் வருது. வறுமைங்கிறது ஒரு மல்டி டைமென்ஷனல் ப்ராப்ளம். அதாவது இதுக்கு பண பரிமாணங்கள் இருக்கு. இது வெறும் பணம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் மட்டும் கிடையாது. அப்ப அந்த பரிமாணங்கள் எல்லாம் என்ன? பாருங்க, மோசமான சுகாதாரம், படிக்க முடியாத நிலைமை, சுத்தமான குடிநீர் கிடைக்காதது, வேலையெல்லாம் இருக்கிறது, ஏன் சமூகத்தால ஒதுக்கப்படுறது கூட வறுமை தான். இது எல்லாமே ஒன்னோட ஒன்னு பிணைஞ்சு ஒருத்தரோட வாழ்க்கைய முழுசா பாதிக்குது. அடுத்து வறுமையிலேயே இருக்கிற வெவ்வேறு வகைகளை பற்றி பார்க்கலாம். இதை புரிஞ்சுக்கிட்டாதான் இந்த பிரச்சனைக்கு சரியான தீர்வை கண்டுபிடிக்க முடியும். இது ரொம்ப முக்கியம். வறுமைய ரெண்டு முக்கிய வகையா பிரிக்கலாம். ஒன்னு ஆப்சல்யூட் பாவர்ட்டி, அதாவது முழுமையான வறுமை. இதுனா உயிர் வாழ்றதுக்கே தேவையான குறைந்தபட்ச வசதிகள், சாப்பாடு, தண்ணி, வீடு இது கூட இல்லாத நிலைமை. இன்னொன்னு ரிலேட்டிவ் பாவர்ட்டி, அதாவது சார்பு வறுமை. இது ஒரு ஒப்பீடு. ஒரு சமூகத்துல மத்தவங்களோட வாழ்க்கை தரத்தோட ஒப்பிடும்போது ஒருத்தர் பின்தங்கி இருந்தா அதுதான் சார்பு வறுமை. அதே மாதிரி எவ்வளோ காலம் ஒருத்தர் வறுமையில் இருக்காங்கிறத வச்சும் ரெண்டு வகை இருக்கு. ஒன்று குரானிக் பாவர்ட்டி, அதாவது நாள்பட்ட வறுமை. இது சொத்து, படிப்பு, வாய்ப்பு எதுவும் இல்லாததால தலைமுறையா தொடரும். இன்னொன்று டிரான்சியன்ட் பாவர்ட்டி, அல்லது தற்காலிக வறுமை. திடீர்னு ஒரு நோய், வேலை போறது இல்ல இயற்கை சீற்ற மாதிரி காரணங்களால தற்காலிகமா வறுமைக்குள்ள தள்ளப்படுறது. சரி, வறுமையோட வகைகளை பார்த்தோம். ஆனா ஒரு நாட்டுல யாரு ஏழை யார் இல்லன்னு அரசாங்கம் எப்படிங்க முடிவு பண்ணுது? அதுக்கு ஒரு அளவுகோல் வேணும் இல்லையா? அதை தான் இப்ப பார்க்க போறோம். இதுக்கு அரசாங்கம் பயன்படுத்துற கருவிதான் பாவர்ட்டி லைன், அதாவது வறுமை கோடு. ஒருத்தர் தன்னோட அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய எவ்வளோ குறைந்தபட்சம் செலவு செய்யணுங்கிற கன்சம்ஷன் லெவலை இது குறிக்குது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த வேலையை நிதி ஆயோக் பாத்துக்கிறாங்க. இந்தியாவுல இந்த வறுமை கோடு ஒருத்தருக்கு எவ்வளவு கலோரிகள் தேவைப்படுதுங்கிறத அடிப்படையா வச்சு கணக்கிடப்படுது. அதாவது கிராமத்துல இருக்கிற ஒருத்தருக்கு ஒரு நாளைக்கு சராசரியா 2400 கலோரிகள் தேவை. அதே இது நகரத்துல இருக்கிறவங்களுக்கு 2100 கலோரிகள் போதும்னு நிர்ணயிச்சிருக்காங்க. ஏன் இந்த வித்தியாசம் யோசிக்கிறீங்களா? ரொம்ப சிம்பிள் லாஜிக் தான். கிராமப்புறங்கள்ல இருக்கிறவங்க விவசாயம் மாதிரியான கடினமான உடல் உழைப்புல அதிகமா ஈடுபடுறாங்க. அதனால அவங்களுக்கு அதிக சக்தி தேவைப்படுது, அதாவது அதிக கலோரிகள் தேவைப்படுது. இப்போ வறுமைக்கான மூல காரணங்களும் அதோட பிரிக்கவே முடியாதபடி பிணைஞ்சிருக்கிற இன்இக்வாலிட்டி, அதாவது சமத்துவமின்மையையும் பத்தி பார்க்கலாம். வறுமைக்கு ஏகப்பட்ட காரணங்கள் இருக்கு. வேலையின்மை மாதிரி பொருளாதார காரணங்கள் ஒரு பக்கம், எழுத்தறிவின்மை, சாதி அமைப்பு மாதிரி சமூக காரணங்கள் இன்னொரு பக்கம். இது இல்லாம மக்கள் தொகை வளர்ச்சி மாதிரி மத்த காரணங்களும் இருக்கு. இந்த காரணங்கள் எல்லாத்தாலையும் சமூகத்துல சில குறிப்பிட்ட குழுக்கள் மத்தவங்களை விட ரொம்ப அதிகமா பாதிக்கப்படுறாங்க. உதாரணத்துக்கு, நிலமில்லாத விவசாய தொழிலாளர்கள், எஸ்சி மற்றும் எஸ்டி சமூகத்தைச் சேர்ந்தவங்க, அப்புறம் நகரங்கள்ல குடிசை பகுதிகளில் வாழ்றவங்க, இவங்க எல்லாரும் ரொம்பவே வல்னரபிளா இருக்காங்க. வறுமைக்கும் சமத்துவமின்மைக்கும் என்ன முக்கிய வித்தியாசம்? சுருக்கமா சொல்லணும்னா, வறுமைங்கிறது அடிப்படை தேவைகள் கூட இல்லாத ஒரு ஆப்சல்யூட் நிலைமை. ஆனா சமத்துவமின்மைங்கிறது சமுதாயத்துல இருக்கிற சொத்து, வருமானம், வாய்ப்புகள் இதெல்லாம் சிலர்கிட்ட அதிகமாவும் பலர்கிட்ட கம்மியாவும், அதாவது சமமா பகிர்ந்தளிக்கப்படாத ஒரு ரிலேட்டிவ் நிலைமை. சரி, நாம இப்போ கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இதுவரைக்கும் நாம கத்துக்கிட்டது எல்லாம் வச்சு சில பொதுவான தவறான நம்பிக்கைகளை உடைச்சு சில முக்கியமான பாடங்களை எடுத்துக்கலாம் வாங்க. வறுமையை குறைக்கிறதுக்காக இந்திய அரசாங்கம் பல திட்டங்களை கொண்டு வந்திருக்கு.
கிராமப்புற வேலைவாய்ப்புக்காக MGNREGA, வீடு இல்லாதவங்களுக்கு PM ஆவாஸ் யோஜனா, இளைஞர்களுக்கு திறன் பயிற்சி கொடுக்க ஸ்கில் இந்தியா, இப்படி பல திட்டங்கள் இருக்கு. இப்போ நாம பேசுனதுலயே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வரோம். இத கவனமா கேளுங்க. வறுமையை குறைக்கிறதுக்கான ஒரு திட்டம் தானாவே சமத்துவமின்மையையும் குறைச்சிடும்னு அர்த்தம் கிடையாது. இது ரெண்டும் வெவ்வேறு பிரச்சனைகள். அதுக்கு தனித்தனியான குறிப்பான தீர்வுகள் தேவை. சரி, இப்போ வேகமா சில கட்டுக்கதைகளை உடைக்கலாம். முதல் கட்டுக்கதை, வறுமைன்னா வெறும் பணப்பற்றாக்குறை மட்டும்தான். உண்மை என்ன? இல்லவே இல்ல. நம்ம பார்த்த மாதிரி அதுக்கு சுகாதாரம், கல்வி, சமூக வாய்ப்புகள்னு பல பரிமாணங்கள் இருக்கு. ரெண்டாவது கட்டுக்கதை, வறுமை கோடு வருமானத்தை வச்சு தான் கணக்கிடப்படுதுன்னு. இதுவும் தப்பு. இந்தியாவுல இது ஒருத்தரோட கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது நுகர்வு செலவை அடிப்படையா வச்சது. அவங்க எவ்வளோ செலவு பண்றாங்கங்கிறதா இங்க கணக்கு. மூணாவது கட்டுக்கதை, சிட்டியில இருக்கிறவங்களுக்கு தான் கிராமத்தில் இருக்கிறவங்கள விட அதிக கலோரிகள் தேவைப்படும். உண்மை என்ன? இது அப்படியே உல்டா. கிராமப்புறங்கள்ல உடல் உழைப்பு அதிகங்கிறதால அவங்களுக்கு தான் அதிக கலோரிகள் தேவை. இந்த விளக்கத்தோட இறுதியில உங்களை ஒரு கேள்வியோடு விட்டுட்டு போறேன். பொருளாதார வளர்ச்சி மட்டும் வறுமையையும் சமத்துவமின்மையையும் முழுசா ஒழிச்சிடாதுன்னு நமக்கு இப்ப நல்லாவே தெரியுது. அப்போ கொள்கை அளவுலயும் சரி, சமூக அளவுலயும் சரி, தனிப்பட்ட முறையிலும் சரி, நமக்கு வேற என்ன மாதிரியான ஆழமான தீர்வுகள் தேவை? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க.